கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த நேரத்தில் கூட உங்களோடு கூட பேச முடியாத தேவன் கொடுத்த நேரத்துக்காக நன்றி. இந்த பாடல் என்னுடைய மகளுடைய பாடல், ஆனாலும் இந்த பாடல் நீங்கள் எல்லாம் கேட்க முடியாத இந்த பாடல் பாடுகிறேன். வேண்டுமே ஏசையா தினம் தினம் தரிசனம் வேண்டுமே ஏசையா 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 தரிசனம் வேண்டுமே ஏசையா ஏசையா தரிசனம் வேண்டுமே தினம் தினம் தரிசனம் வேண்டுமே ஏசையா காலையிலே புது கிருபை வேண்டுமே தாருமே காலையிலே புது கிருபை வேண்டுமே தாருமே மாலையிலே வரங்கள் வேண்டுமே இந்த மாலையிலே வரங்கள் வேண்டுமே தினம் தினம் தரிசனம் வேண்டுமே ஏசையா தினம் தினம் தரிசனம் வேண்டுமே ஏசையா கருணையின் தீபமே என்னை காக்கும் புகலிடமே கருணையின் தீபமே என்னை காக்கும் புகலிடமே நிலை நிறுத்தும் என்னையும் நிலை நிறுத்தும் என்னையும் கரத்திலே கரத்திலே தினம் தினம் தரிசனம் வேண்டுமே ஏசையா தினம் தினம் தரிசனம் வேண்டுமே ஏசையா 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 தரிசனம் வேண்டுமே ஏசையா ஏசையா தரிசனம் வேண்டுமே தினம் தினம் தரிசனம் வேண்டுமே ஏசையா. அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை ஆஸ்வதிக்கிறேன், உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். இந்த ஜாய் டிவி நிகழ்ச்சியில் ஒவ்வொரு மாதமும் வெளியிட கர்த்தர் உதவி செய்தார். கடந்த 2 வாரங்களாக வெளியிட முடியாத ஒரு சூழ்நிலை, ஆனாலும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி மறுபடியும் உங்களோடு பேசி எனக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். அவருக்கே மகிமை. மாதந்தோறும் திருவண்ணாமலை பகுதியில் காந்தி நகரில் ஒரு விசேஷித்த கூட்டத்தை, விடுதலை சுகமாக்கும் கூட்டத்தை கர்த்தர் அவருடைய ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. இந்த கூட்டத்துக்கு வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆஸ்வதித்து வித்தியாசமாக இருதயங்களை திருப்தி செய்து அவங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுத்து கொண்டு இருக்கிறார். நீங்களும் கலந்து கொள்ள விரும்பினால் என்னோடு தொடர்பு கொள்ளலாம், அல்லது
அந்த தொடர்பு கொண்டு அட்ரஸ் கேட்டுக்கொண்டு நீங்கள் வந்து அதில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் ஆஸ்வதிப்பாராங்க. மாலை 5 மணி முதல் 9 மணி வரையும் இந்த கூட்டம் நடக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த நேரத்தில் கூட ஒரு வார்த்தையை பார்க்கலாம். எசேக்கியேல் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் முதல் வசனத்தையும் 2வது வசனத்தையும் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே, இஸ்ரவேல் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் உரை. நீ தீர்க்கதரிசனம் உரைத்து அவளோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பர்களுக்கு சொல்லுகிறார், தாங்களை மேய்க்கிற இஸ்ரவேல் மேய்ப்பருக்கு ஐயோ! மேய்ப்பர்கள் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்கிறீர்கள், கொழுத்தது அடிக்கிறீர்கள், மந்தையோ மேய்க்காமல் போகிறீர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியக்காரரே, கர்த்தர் உங்களை பார்த்து தான் இந்த வசனத்தை சொல்ல என்கிட்ட சொன்னார். ஆண்டவர் உங்களை ஊழியக்காராக தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஊழியக்கார அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். ரொம்ப ஏழையாக இருக்கும்போது உண்மையாக இருப்பீங்க, உண்மையாக ஜெபம் பண்ணிப்பீங்க, உண்மையாக ஆத்துமகளை தேடி ஓடுவீங்க, உண்மையாக ஆத்துமகளை நேசிப்பீங்க. ஆனால் கொஞ்சம் பைசா வந்த உடனே நிறைய ஜனம் வந்தோன்னா டோட்டலாக அநேக ஊழியக்காரங்க மாறி போகிறீங்களே. ஏன் மாறி போகிறீங்க? ஏன் உங்களுக்குள்ளே மாற்றம் வருகிறது? பணம் வந்துச்சு, ஜனம் வந்துச்சு, அவங்க நேசிக்க அரசியல்வாதிகள்லாம் கூட இருக்காங்க, உதவி செய்கிற பெரிய பெரிய ஆள்லாம் கிடச்சிட்டாங்கன்னா, இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரே ஒருவர் யார் தெரியுமா? ஆண்டவர் தான். அவரை பார்த்து அவர் சொல்கிற வழியில் நடந்தீங்கன்னா உங்களுடைய மந்தையும் நீங்களும் பரலோகத்துக்கு போவீங்க. ஏன்னா இன்றைக்கி அநேக ஊழியக்காரங்க சுகபோகத்தை விரும்புகிறாங்க. சுகபோகமாக இருக்கணும், எந்த கஷ்டமும் வரக்கூடாது, எந்த சோதனையும் வந்தாலும் நான் தாங்க மாட்டேன். சோதனை வந்துச்சுன்னா பலர் பின்மாற்றம் ஆகிடுறாங்க. ஏன்? பரலோகம் வேணாமா? நிச்சயமாக நரகம் வேணுமா? இன்றைக்கி அநேகர் அப்படி தான் தங்கள் வாழ்க்கையை சீரழித்து கொள்ளுகிறார்கள். மேய்ப்பர்களுக்கு தான் இந்த வார்த்தை வருகிறது, ஊழியக்காரங்களுக்கு தான் அந்த வார்த்தை. ஆகவே ஆண்டவருக்கு பயப்படுற பயம் எப்போதும் இருதயத்தில் இருக்கணும். அதிகாலையில் 3 மணிக்கு எழுந்து நீ ஜெபிக்கிறன்னா நீ ஊழிய செய்ய லாய்க்கே இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஊழியக்காரன் பார்த்துருக்கேன், மனைவியை வந்து கேவலமான ஒரு நிலைமையில் வச்சுருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா ஒயிட்டு தான், எப்போ பாரு அப்படியே சூப்பராக ஷூவும் போட்டு ஆடம்பரமாக இருப்பாங்க. பார்க்குறதுக்கு ஐயா ஐயா சோத்திரம் ஐயா, குனிஞ்சு சோத்திரம் சொல்லணும். என்ன சோத்திரம் சொன்னேன்? என்ன ஏன் போன வாரம் வரல? அதட்டுவாங்க, மிரட்டுவாங்க. அதே பணக்காரங்கன்னா இங்கே கூடி போயிடுவாங்க. ஏன் வாங்கய்யா, வாங்கய்யா, ஐயா ஐயா வாங்கய்யா, உட்காருங்க. என்ன வரவேற்பு! பணம் கொடுத்தா தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு திங்கின்னு ஆடுவாங்க. ஏன்? கெட்டு போச்சா? கைண்டு போச்சா? ஆண்டுடைய வார்த்தைலாம் மறந்து போச்சா? இன்றைக்கி மேய்ப்பர்கள் தாங்களை கொழுக்க என்ன சாப்பாடு, என்ன ட்ரெஸ்ஸு, என்ன நகை ஆட்டி ஆட்டி காமிப்பாங்க. வருகிறது சீக்கிரம், அவங்களுக்கு நாட்கள் மிஸ் ஆகாது. இன்றைக்கி இந்த வார்த்தை கேட்டு என்னை திட்டினாலும் திட்டுங்க, ஆனால் ஆவியானவர் யாரும் திட்ட முடியாது, அவருக்கு விரோதமாக யாரும் பேச முடியாது. நாவுகள் கட்டப்படும். நீங்கள் பேசினா அதை மன்னிப்பே கிடையாது. பிதாவுக்கு விரோதமாக பேசினா மன்னிக்கப்படும், இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக பேசினா மன்னிக்கப்படும். பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு விரோதமாக பாவம் செய்து பேசினால் இம்மையிலும் மறுமையிலும் அந்த பாவம் மன்னிக்கப்படாதிருக்கும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அன்பான தேவ ஊழியக்காரங்களே, ரொம்ப பணிவாக இருக்கணும், ரொம்ப உத்தமமாக இருக்கணும். பணம் விஷயத்தில் ஏழைங்களை தேடி போய், பணம் இருக்கா, ஏழைங்களை தேடி போங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க, என்ன வேணும்னு கேளுங்க, விசாரிங்க, மந்தைகளை விசாரிங்க. ஒரு வாரம் வரலையா, உடனே ஓடுங்க, வீட்டுக்கு ஓடுங்க, என்ன நடந்திருக்கு, ஏன் வரல, அவங்கள விசாரிக்கிற ஊழியக்காரராக இருப்பீர்களானா நீங்கள் பாக்கியவான்கள்.
விசுவாசிகளை நேசிக்கிற ஊழியக்காரங்க இருக்கீங்களா? நான் கண்ணில் பார்த்துருக்கேன், என் காதில் கேட்டிருக்கேன். எத்தனை ஊழியக்கார சாபம் போடுறாங்க விசுவாசிகளை. தசம்பாங்க கொடுக்கல, நீ அவ்வளோதான், ஒன்றும் இல்லாத இப்படி தான் தத்துதான் இருப்ப. ஆண்டவர் ஐஸ்வர்யம் பண்ணுகிறவர். உன் வார்த்தை அபத்தமாக்கி அப்படியே உனக்கு ரிவெஸ்ட் பண்ணுவார் ஆண்டவர். அவன் நேசிக்கிற ஊழியக்காரருங்க, அன்புள்ளவர்களா, அடைக்கலம் கொடுக்கிறவளா இருங்க. நான் ஒரு முறை ஹைதராபாத்துக்கு போயிருந்தேன். ஜெகேந்திராபாத்து அண்டு மஞ்சூரி ஆளுங்கிற ஊருக்கு போயிருந்தேன், ஆந்திரா கடைசி. அங்கே ஒரு வாலிப பொண்ணு இவ்வளோ பெரிய பேக் வச்சுட்டு உட்காந்துதான். நான் கொஞ்ச நேரம் படுத்துட்டேன்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் ட்ரெயின். நான் 3 மணிக்கே போயிட்டதுனால அந்த என்னுடைய பேக்கை தள்ள வச்சுட்டு படுத்துட்டேன். அந்த பொண்ணை பார்க்கும்போது ஆவியான்னு சொன்னார், இவ திருடி மகளேன்னு. அப்பா திருடியா? இவ்வளோ சின்ன வயசாக இருக்காளே, 27 வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு. இவ்வளோ சின்ன வயசாக இருக்காளே, இவ்வளோ போய் திருடிங்கிறாரு ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உட்காந்துருத்த வெய்ய வந்ததும் இப்படி வானம் செய்ய காமிச்சேன். ஏமண்டி யாவூர் நிமிக்க அப்படின்னு தெலுங்கில் கேட்டா. నాకు తెలుగు తెలియదమ్మా அப்படின்னு. கன்னடா வருதா? ஓ எஸ், கன்னடா ಸ್ವಲ್ಪ வருது அப்படின்னு கன்னடாவில் பேசினான். என்னை விவரம் கேட்கும்போது நான் சொன்னேன், தமிழ்நாட்டுக்காரி, ஆண்டவர் என்னை ஊழியத்துக்காக கர்நாடகா கொண்டு வந்திருக்கிறாரு, இங்கே ஒரு எங்கள் ஹஸ்பண்டை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன்னு சொன்னேன். அவன் உடனே தமிழில் பேசுகிறான், எல்லா லாங்குவேஜும் அத்துப்படி. எனக்கு யாரெல்லாம் திக்கற்றவங்களோ அனாதையாக இருக்காங்களோ அவங்களாம் வீட்டில் சேர்த்துக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், அவங்கள சத்தியத்தை சொல்லி கர்த்தருக்குள்ள வழி நடத்தணும், இதுதான் ஆசை. நான் யோசித்தேன், ஆவியானு திருடின்னு சொல்லிட்டாரு. இந்த திருடி மாறினான்னா, இந்த திருடி திருந்தினான்னா, இந்த திருடி இயேசு ஏற்றுக்கிட்டானா மகிமையாக இருக்குமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், அவளுங்க சத்தியத்தெல்லாம் சொன்னேன், சாட்சியெல்லாம் சொன்னேன். பிரியமான ஊழியக்காரங்களே, விசுவாசிங்களே, தேவனுடைய பிள்ளைங்களே, அவள் எல்லாத்தையும் கேட்டுட்டு அவன் 4 மணிக்கு சென்னை ட்ரெயின் போகணும்னு சொன்னான். 4 மணி 4:30 ஆயிடுச்சு, 5 மணி ஆச்சு போகலை. நான் கேட்டேன், கவிதா அவனுடைய பேர், கவிதா நீ போகலையா அப்படின்னு. ஏன் உங்கள் வீட்டுக்கு என்னை கூப்பிட மாட்டீங்களான்னா. நான் நினச்சது அவளுக்கு எப்படியாவது சத்தியத்தை சொல்லி அவள் திருந்துறானா, அவள் திருடெல்லாம் விட்டுருவாளே, அவளை ஊழியக்காரியாக்கலாமே அப்படிங்கிற வாஞ்சையில் நான் நினச்சது போலவே உங்கள் வீட்டுக்கு என்னை கூப்பிட மாட்டீங்களா, சரி வா அப்படின்னு. 5 மணிக்கு ட்ரெயின் வந்துச்சு, பெரிய சாட்சி சாட்டாக சொல்கிறேன். 5 மணிக்கு ட்ரெயின் வந்துச்சு, ட்ரெயினில் சீட்டு பிடிக்கணும் போய் அங்கே இருக்கிறவங்கள்ட்டலாம் சண்டை வாங்குறா, எல்லோரும் அடிக்க வராங்க. என் கையை மறைச்சிட்டு கையை தாண்டி யாரும் அவளை தொடக்கூடாதுன்னு சொல்லி குறுக்க நின்று அங்கேயே காப்பாற்றி அவளுக்கு நான் இடம் பிடிச்சி கொடுத்து கூட்டிகிட்டு போனேன். என் ரூமில் போய் கதவை சாத்தி பார்ப்பப்போ வீர திறக்கிற சத்தம் கேட்கும், அங்கே இருக்கிற பாத்திரத்தெல்லாம் உருட்டுற சத்தம் கேட்கும். கவிதா என்ன பண்ணுறேன்? இல்லை எவ்வளோ புடவை வச்சுருக்குன்னு பார்க்குறேன். உண்மையிலேயே கர்த்தருக்கு மகிமையாக சொல்கிறேன், 10,000க்கு மேலே காசு இருந்துச்சு. என் நகையெல்லாம் அப்போல்லாம் நிறைய நகை வச்சுருந்தேன், எல்லாம் இப்போ போச்சு. போனால் போகுது. என் ஆண்டவர் பரலோகத்தில் தங்க ரோட்டில் நடக்க வைப்பார். அதுக்காக நான் காத்திருக்கிறேன், எங்கே இருக்கிறேன், வழி பார்த்துருக்கிறேன். பிரியமானவர்களே, இவன் இப்படி தேடுவா, பணம் எங்கே இருக்குது, நகை எங்கே இருக்குன்னு தேடுவா. என் பொண்ணுக்கிட்ட கேட்டிருக்கேன், என் பொண்ணு வாலிப பொண்ணு, திருமணம் ஆகாத பொண்ணு. அந்த பொண்ணுடைய பாட்டை தான் இப்போ அவங்களுக்கு முன்னாடி பாடினேன். அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்டுருக்கோங்க, அம்மா நகை பணம்லாம் எங்கே வைப்பாங்க, ஏம்மா பாருமா இது நகை பணம் கேட்குது. அவளுக்கு கறி மீனெல்லாம் ஆக்கி போட்டு பெங்களூரில் லால் பார்க்கு, கப்பன் பார்க்கெல்லாம் சுற்றி காமிச்சு கார்லேயே கூட்டிட்டு போய் கார்லேயே கூட்டிகிட்டு வந்து அவ்வளோ வளவர் பண்ணி 4 நாள் கூட வச்சுருந்தேன். ஆவியான்னு சொன்னார், ஜெகேந்திராபாத்லேயே அவள் திருடினார். மறுபடியும் நான் சென்னைக்கு ஊழியத்துக்கு போகணுன்னு நானும் என் மகளும் அந்த பொண்ணும் சேர்ந்து, அந்த திருடியும் சேர்ந்து ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட வந்திருக்கோம். ரயில்வே போலீஸ் என் பொண்ணு கேட்குறாங்களா, என்ன புது திருடி பழைய திருடியா? ஐயோ எனக்கு தெரியாதுங்க, எங்கள் அம்மா அந்த குரங்கு ஹைதராபாத்லேருந்து கூட்டின்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கா. ஏம்மா இவள் பக்கா திருடிம்மா, பயங்கரமான திருடி, எங்கே தான் சுற்றி நிற்பா, எத்தனை வாட்டி ஜெயிலுக்கு போயிருக்கா தெரியுமா அப்படின்னு சொன்னது உடனே, அம்மா போலீஸ்காரங்க வந்தாங்கம்மா, என்னையும் சேர்த்து திட்டுறாங்கம்மா, இவங்க கூட புது திருடியான்னு கேட்குறாங்கம்மா அப்படின்னா எனக்கு பயம் வந்துச்சு. வீட்டில் இருந்தெல்லாம் போச்சு. பிரியமானவர்களே, அவளை கூப்பிட்டு சத்தியம் 3 நாள் உட்கார வச்சு சத்தியம் சொல்லி ஆண்டவர் பற்றி பேசி அனுப்பினேன். ஆனால் அவளால் என்னுடைய வீட்டில் இருக்கிற நகை எடுக்க முடியல, பணம் எடுக்க முடியல. ஏன் தெரியுமா? கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துக்கொள். ஆனால் இந்த ஊழியக்காரங்க அப்படி இல்லை, உள்ளே சேர்க்க மாட்டாங்க யாரும்.
சர்ச்சுக்கு வந்தியா? சர்ச்சோட போ. இன்னொரு சாட்சியம் சொல்கிறேன். நான் பெரும் அடையணும்னு சொல்ல, என் ஆண்டவரோட நாமம் மையப்படணும், இப்படி வாழ்ந்தால் இப்படி வாழணும், ஊழியத்தை அப்படி செய்யணுங்கிறதுக்காக இது உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். சென்னையில் ஒரு ஊழியக்கார மக யாரோ சொல்லியிருக்காங்க, அந்த அம்மாட்ட பேசிப்பார், அந்த அம்மாட்ட சொல்லிப்பார், ஏதாவது ஒரு வகையில் நன்மை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவள் ஃபோன் பண்ணுறா, மகா யார் மகா நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னதும் அந்த பொண்ணு ஆச்சரியப்படுறா, அம்மா என்னம்மா உங்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், உங்கள் பொண்ணு அதை விட நல்லா ஊழியம் செய்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இவ்வளோ பெரிய ஆள் தாழ்மையாக பேசுகிறீங்களாம்மான்னு என்கிட்ட 1 மணி நேரம் பேசினான். பேசிட்டு சொன்னா, இதுவே ஃபோன் எடுத்து யாரும்மா அது, ஏன் ஃபோன் எடுக்கிற, யார் நீ எங்கேருந்து பேசுகிற அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஃபோனை வச்சுட்டு சாரிம்மான்னு சொல்லிட்டுருப்பேன். ஆனால் என்கிட்ட இவ்வளோ தாழ்மையாக, இவ்வளோ நேரம் அன்பா, இவ்வளோ காரியங்களை என்னோட பகிர்ந்து கொண்டீங்கம்மா, நீங்கள் உண்மையிலே தேவன் நேசிக்கிற மகள். அதுதான் வேணும் ஊழியக்காரங்களுக்கு, அதுதான் வேணும். நானும் பார்த்துருக்கேன் நிறைய ஊழியக்காரங்க, நல்ல ஊழியம் செய்கிறீங்க சிஸ்டர், நல்லா பாடுறீங்க சிஸ்டர், வாங்க எங்கள் வீட்டுக்கு மாதம் மாதம் ஒரு சின்ன உதவி செய்கிறேன்னு கூட்டிகிட்டு போய் வர வச்சு அவமானப்படுத்தி அமிச்சாங்க என்ன. அது வந்து ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே உங்களையே நம்பி வாழ்வனை தவிர யாருக்கிட்டையும் எந்த உதவிக்கும் போக மாட்டேன் அப்படின்னா, நீங்கள் பேசி நீங்கள் கொடுக்க வச்சிங்கன்னா வாங்கிப்பேன் ஆண்டவரே, மனப்பூர்வமாக கொடுத்தா வாங்கிப்பேன். இதிலே தில்லு முள்ளு பொய் ஃப்ராடு பண்ணிட்டு வந்து காசு கொடுத்தான்னு வேணான்னுடுவேன், ஆவியான்னு வேணான்னுடுவார். நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அனுப்பிச்சி விடுவார், வேணாம் மகளே வேணாம் அவங்கள்ட்ட வாங்காத, அது நல்லது இல்லைன்னுவார். சரிங்க ஆண்டவரே, என்கிட்ட ஒன்றும் இருக்காது, எனக்கு தேவையான நேரமாக இருக்கும், ஆனாலும் ஆண்டுகிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்களே எனக்கு நீங்கள் போதும். 1994 வருஷம் வரையும் நான் பிஸ்னஸ் பண்ணி கொண்டு தான் ஊழியத்தை செஞ்சேன் பார்ட் டைமாக. 94 வருஷம் மார்ச் மாதம் 10ஆம் தேதி நிறைய ஆர்டர் எடுத்து செய்வேன். பெரிய பெரிய கம்பெனியில், நோவா கம்பெனியில் 50,000க்கு ஆர்டர் வந்திருக்கு. நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு கிளம்புறேன், சென்ட்ரல் மேனேஜரை பார்க்கணுன்னு எல்லாம் ரெடி ஆகிட்டேன். தலை வாரத்துக்கு இப்படி சீப்பை தலையில் போட்டுனுக்கிறேன். ஆவியான பேசுகிறார், மகளே அழகான குரல் தெரியுங்களா, அன்பான குரல், அதை கேட்டு பாருங்களேன் மகளே. நான் அப்படியே வச்சுட்டேன்ட்டேன், டேரக்ஷன்ற மாதிரி சீப் அப்படி வச்சுன்னு அப்படியே நிற்கிறேன். உனக்கு பணம் வேணுமா நான் வேணுமான்னு கேட்டார். நான் சொன்ன, ஆண்டவரே உங்களுக்காக தானே நான் கட்டின துணியோடு ஓடி வந்தேன், உங்களுக்காக தானே எல்லாரும் இழந்து வந்தேன், பணம் வேணுமா நான் வேணுமான்னு கேட்குறீங்களே, எனக்கு பணம் வேணாண்டவரே, நீங்கள் போதும் ஏசையா, என் இயேசுவே, என் வாழ்க்கை மாறுமே, நீங்கள் போதும் என் இயேசுவே, நீங்கள் மட்டும் போதும் எனக்கு இயேசுவே. அவர் போதுங்க, அவர் போதும், அவர் நடத்துவார், அருமையாக அழகாக நடத்துவார். எத்தனையோ பேர் உயர்கிற வரையும், பெரிய லெவலுக்கு வர வரையும், சிஸ்டர் எதுக்காச்சும் பண்ணுங்க, பாஸ்டர்மா எதுக்காச்சும் பண்ணுங்கன்னுவாங்க. எல்லா காரியத்தையும் முடிஞ்ச உடனே திரும்பி கூட பார்க்காத போகிறவங்களாம் நிறைய பெரிய வாழ்க்கையில் சந்திச்சிருக்கேன். இன்னை வரை அவங்க மேலே கோபம் இல்லை, அவங்க நல்லா இருக்கட்டும் தான் ஜெபம் பண்ணுவேன். அவங்க நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, அவங்கள மன்னிங்க, அவங்க நல்லா இருக்கட்டும். ஏன் தெரியுமா, இயேசு எனக்குள்ளே இருக்கார், இயேசு என்னை அழைச்சார், என் தேவன் என்னை பயன்படுத்துகிறாரு, என் தேவன் என்னோடு கூட இருந்து குறைவெல்லாம் நிறைவாக்கும் போது, தெய்வ பிள்ளைகளோடு பேசி கொடுக்குற பிள்ளைகளை எழுப்பி தர வல்லமுள்ளவராக இருக்கும்போது நான் ஏன் கலங்கணும், நான் ஏன் மனுஷனை நம்பணும், ஏன் மனுஷனை தேடணும். இந்த பொல்லாத ஊழியக்காரங்க செய்கிற காரியத்தை பாருங்களேன். எசேக்கியேல் 34:4 வசனம், நீங்கள் பலவீனமானவர்களை பலப்படுத்தாமலும், நசுண்டவர்களை குணமாக்காமலும், எலும்பு முறிந்தவர்களை காயம் கட்டாமலும், துரதுண்டவர்களை திருப்பி கொண்டு வராமலும், காணாமல் போனவைகள் தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமும் அவைகளை ஆண்டீர்கள். உண்மையான ஒரு வார்த்தை, வசனம், அருமையான வசனம் இது. இன்றைக்கி எத்தனை ஊழியக்காரங்க பலவீனமானவங்களை தின்னுடுறாங்க, அசுத்தப்படுத்துகிறாங்க, தீட்டுப்படுத்துகிறாங்க,
அருவருப்பாக நடத்துகிற தேவ பிள்ளையே, நீ ஒரு நாள் கணக்கு கொடுக்கணும். ஆண்டுக்கு முன்னாடி கணக்கு கொடுக்கணும். ஞாயிற்றுப்பிள்ளை நிற்கணும். பயமே இல்லையா உங்களுக்கு? யார் கேட்க போகிறாங்க தானே ஆடுறீங்க? வருவார் கணக்கு கேட்கறதுக்கு. யார் என்னை பார்க்க போகிறாங்கன்னு தானே ஆடுறீங்க? என் ஆண்டவர் வரப்போகிறாரு. அந்த நாளில் வெளிப்படுத்தல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், இதோ மேகங்குடல் வருகிறார், மேகங்குடல் வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை அடித்தவர்களும் கேவலப்படுத்தினவர்களும் அவருக்கு விரோதமாக வாழ்ந்த அத்தனை பேர் கண்ணும் பார்க்கும். அப்போ தான் ஐயோ 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 அடிச்சுக்கும். அப்போ தான் கத்தும் கதறும். அப்போ தான் என்ன பண்ணுவாங்க? ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேனே, நான் விட்டுட்டேனே, நான் கரெக்டாக இருந்தால் நான் ஏன் இன்றைக்கி இப்படி நிலைமையாக நிற்கிறேன்? அந்த நாளில் கதறும் ஜனங்க, ஊழியக்காரங்க கதறுவாங்க. எல்லா முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? ஆவியான சொல்லி கொடுக்கறதுக்கு சோத்திரம். ரொம்ப பேர் அவர் சிலுவையில் அறைஞ்சது நமக்காகத்தான். அது உண்மைதான். நீ பாவம் செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் சிலுவையில் அறையப்பட்டார். அவன் என்ன வேணாலும் செய்யலாங்க, நமக்காக அவர் சிலுவையில் அறைஞ்சார், அவர் காயப்பட்டார், அவர் அடிக்கப்பட்டார், அவர் ரத்தம் செஞ்சார், நமக்காக தான் நம்ம மறிச்சார். அப்போ நமக்காக வேண்டி எல்லாமே அவர் அனுபவிச்சிட்டாரு. நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறீங்களா? ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? என்னை ஒருவன் பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவா. பாடு வழியாக தான் பரலோகம், துக்கத்தின் வழியாக தான், வேதனை வழியாக தான் நீ பரலோகத்துக்கு போக முடியும். ஜாலியாக அங்கெல்லாம் கூத்தாடிட்டு நின்று வேஷம் போட்டு நின்று ஊழியக்காரியே உனக்கு நெறி நரகம் காத்துனுக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், இதை கேட்டு மனம் திரும்பினா பரலோகம். மனம் திரும்பாமல் அதே ஆட்டத்தில் இல்லைங்கடி ஆடிட்டு இருந்தீங்கன்னா கம்பாவும் நரகம். தப்பவே முடியாது. முடிவாக ஒரு சாட்சி சொல்கிறேன். என் சபையில் ரொம்ப கஷ்டத்தில், கொடிய கஷ்டத்தில் ரேஷன் அரிசி சாப்பாட்டுக்காக 4 பேர் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு குட்டி பையன் என்னுடைய சர்ச்சுக்கு வந்தான். அவனுக்கா செபிக்க அவன் குடும்பமே வந்துச்சு. ஞானஸ்தான குடும்பமாக எடுத்தாங்க. அவன் மனைவி என் சர்ச்சில் எதுக்கும் நடப்பான். 4 வாட்டி கீழே இறங்குவான், 4 வாட்டி மேலே வருவான். எவ்வளோ சொல்லி பார்த்தேன், கேட்கல. எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொன்னேன். வேணாம் வசந்தி, இப்படி பண்ணாத. புருஷனை அடிச்சிருக்கா, புருஷனுக்கு சரியாக சாப்பிட மாட்டா, பிள்ளைங்களை நேசிக்க மாட்டா. ஒரு பிள்ளை ஒரு பிள்ளை எழுந்துன்னு பாகம் பிரிப்பா, பிள்ளைங்களை பாகம் பிரிப்பா, பிள்ளைங்க பாகம். முடிவு என்னாச்சு தெரியுங்களா? அப்படியே காலில் வியாதி கடைசி வரையுமே என்னென்ன பண்ணது, கால் சுகமாகாமல் அப்படியே மறித்து போனான். இன்று வரையே நீ இருதயம் துக்கத்தோடு காணப்படுகிறது. இன்று வரையும் அநேக வேதனையோடு கூட நான் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அழ வரும். ஐயோ பரலோகத்தை இழந்து போயிட்டாலே. சின்ன வயசு தான் அந்த பொண்ணு. ஆகவே தான் மறித்து போயிட்டா, காப்பாற்ற முடியல. எவ்வளோ மருத்துவமனை கொண்டு போனாங்க, அவளை காப்பாற்ற முடியல. ஆகவே நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருடைய மகிமைக்கு ஊழியம் செய்யுங்க. கர்த்தருடைய வார்த்தை உண்மையாக உள்ளதை உள்ளபடி சொல்லுங்கள். பணத்துக்காக ஒரு பிரசங்கம் வேண்டாம், சுகத்துக்காக பிரசங்கம் வேண்டாம், ஆதாயப்படுத்தணுங்கிற பிரசங்கம் வேண்டாம். எதுக்கு? உங்கள் லாபத்துக்கு ஆதாயப்படுத்துறது வேண்டாம். பரலோக ராஜ்யத்துக்காக ஆதாயப்படுத்துங்க. பரலோக பரம்பரை தேவ ராஜ்யத்தை அடையும்படியா இந்த உலகத்தில் பாடோ உபத்திரமோ கண்ணீரோ கதறலோ வேதனையோ துக்கமோ துயரமோ எதுவானாலும் ஆண்டவருக்கு உண்மையாக இருங்க. கர்த்தர் வரும்போது உங்களை அப்படியே மகிமையில் சேர்த்து கொள்வா. அந்த சந்தோஷத்துக்கு ஈடு அந்த உலகத்தில் எந்த சந்தோஷமும் இல்லை. உலக சந்தோஷத்துக்காக, உலகத்தில் இருக்கிற இன்பத்துக்காக பரலோகத்தை இழந்து போயிடாதீங்க. கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். கர்த்தர் தான் உங்களை ஆஸ்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை கொடுக்க கர்த்தர் என்னை கொண்டு வந்தீர், கொடுக்க வைத்தீர். நன்றி. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிங்க.
ஆண்டவர் உமக்கு பயந்து உண்மையாக வாழ, விசுவாசிகள் நேசிக்க, ஆண்டவரே சத்தியத்தை சத்தியமாக சொல்ல, பணத்துக்கா ஆதாயத்துக்கா பணக்காரனுக்கா ஏழைக்கா ஒன்றும் இல்லாமல் எல்லாரும் சமமாக நடத்த கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்கிறேன். இயேசு நான் ஜெபிக்கிறேன் அன்பு பிதாவே. ஆமென்.